வணக்கம் உறவுகளே, இப்போ இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், இந்த செய்தியை நான் வாசித்து கொண்டு அப்படியே கதைக்கலாம்னு நினைக்கிறேன். கனடாவுக்கு நாளை செல்ல காத்திருந்த இளைஞர் குளத்திலிருந்து சடலமாக மீட்பு. முல்லைத்தீவு மல்லாபிரயத்தையும் சேர்ந்த இளைஞர் ஒருவர் வெளிநாடு செல்வ காத்திருந்த நிலையில் வாணி குளத்திலிருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். எப்போ இந்த சம்பவம்னு சொன்னால் 30/7/2024 நேற்றைய பொழுதில் வந்து இடம்பெற்றிருக்குது. முல்லைத்தீவு ஜோகபுரம் மல்லாவி பகுதியைச் சேர்ந்த 27 வயதான ஆனந்தராஜா சஜீவன் என்ற இளைஞனை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். 29/7/2024 நேற்று பிற்பகல் முந்தநாத்து பொழுதில் 20 லட்சம் பணத்துடன் ஜோகபுரத்திலிருந்து பாண்டியங்குளத்துக்கு சென்ற இளைஞனை இரவு 8:40 வரை நண்பர்களினுடைய தொலைபேசி உரையாடிய நபர் அதன் பின்னர் அவரது தொலைபேசி வேலை செய்யவில்லை எனும் குறித்த இளைஞனின் தொடர்பு கிடைக்காத நிலை அவனது நண்பர்கள் தேடிய பொழுது அதிகாலை 3 மணியளவில் பாண்டியங்குளம் குளக்கரையில் மோட்டார் சைக்கிள் இனங்காணப்பட்டுள்ளதை தொடர்ந்து தேடியின் நபரை காணவில்லை. பவுனிக்குளத்தின் 3வது நீர் சுரங்கையில் பகுதியில் உடல் கிடப்பது இனங்காணப்பட்டு பிரதேசவாசிகளால் உடலம் மீட்கப்பட்டு வெளியெடுக்கப்பட்டது. இதுதான் விஷயம். இதுவும் ஒரு பயங்கரமான நிகழ்வு தான். நான் ஏன் இதை சொல்கிறேன்னு சொன்னால், இப்போ பல இடங்களில் அந்த வழிப்பறி மோட்டார் பைக்குகளை பறிமுதல் செய்கிறது, இடையில் வாள்களை கத்தியலை காட்டி நகை பறிமுதல் செய்கிறது, பணங்களை பறிமுதல் செய்தல் இப்போ பல இடங்களில் நடக்குது. ஊடகங்களில் வராத நிகழ்வுகளும் ஆங்காங்கே நடந்து கொண்டிருக்குது, நான் அறிஞ்சிருக்கிறேன். ஆனால் இந்த செய்தியை வச்சுக்கொண்டு நான் அதை பற்றி கதைக்கலாம்னு நினைக்கிறேன். இது பல வருடங்களுக்கு மூலம் இப்படியான சம்பவங்கள் நடந்தாலும் கூட இது இப்பொழுது தற்பொழுது எங்களுடைய சமூக மட்டத்தில் நடக்கிறது ஒரு எதிர்காலத்துக்கு நல்லதில்லை. என்ன சொன்னால், இப்போ நாளைக்கு கனடாவுக்கு பயணிக்க இருந்த ஒரு இளைஞனுடைய உயிர் நேற்று போயிருக்குது. இன்றைய பொழுதில் அதனுடைய முடிவு எப்படி சொல்லிக்கணும்னா, வவுனிக்குள பகுதியில் சடலமாக மீட்கப்பட்ட இளைஞரின் கழுத்து அதை நெரிக்கப்பட்டு உயிரிழப்பு மரண விசாரணை சட்ட வைத்திய அதிகாரி தெரிவிச்சிருக்கிறார். இதுதான் இன்றைய பொழுதில் செய்தி. என்னென்னு சொன்னால், கழுத்து நெரிச்சு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். நேற்றைய பொழுது அந்த சடலம் எடுக்கப்பட்டிருந்தாலும் கூட இன்றைய செய்தி அதை உறுதிப்படுத்தியிருக்கு அப்படின்னு சொன்னால் கொலை என்று சொல்லி, அதை நான் நேற்று அதை பற்றி ஒரு காணொலி கதைச்சி இதை வெளியிடணும்னு நினச்சிருந்தேன்னா நான் என்னது நேற்று நேரம் இல்லாத நேற்று நான் பதிவு செய்யலை. அதே நேரம் அதனுடைய தெளிவான விளக்கம் எனக்கு தெரியலை. ஏன்னா அது கொலையா தற்கொலையான்றது கேள்விக்கு இருந்தது. அன்றைய பொழுதில் உறுதிப்படுத்தப்பட்டிருக்குது. மரண விசாரணை சட்ட வைத்திய அதிகாரி அதை சொல்லியிருக்கிறேன்னு சொன்னால், இளைஞரின் களத்து நெரிக்கப்பட்டு உயிரிழந்திருக்கிறார். எப்படியான ஒரு பயங்கரமான நிகழ்வு இருக்கோ யோசிச்சு பாருங்க. பவுனிக்குளத்தில் அவற்றை உடல் எடுக்கப்பட்டிருக்குது. ஏன்னா நான் பவுனிக்குளத்தினுடைய காட்சியிலும் ஒரு இயற்கையான அழகான ஒரு குளம், அதுபடியாக நான் காட்சிப்படுத்தியிருக்கிறேன் மழை காலத்தில். ஆனால் இந்த 27 வயது இளைஞன் இன்றைய பொழுதில் இல்லை நாளைய பொழுதில் கனடாவில் நிற்க வேண்டிய இளைஞன், பயணிக்க இருந்த இளைஞனுடைய வாழ்க்கையை கொலைக்களமாக்கி அவருடைய பணத்தையும் பறித்து கொலை செய்திருக்கணும். இதுதான் ஒரு துர்க்கமான செய்தி. இதை பல ஊடகங்களை நீங்கள் பார்த்துருப்பீர்கள். நான் இன்றைய பொழுது என்னுடைய சேனலில் பதிவு செய்கிறேன். நான் ஏன்னா இதை பதிவு செய்கிறேன் கட்டாயம், இது பயணங்களை கேள்விக்குறியாக்குது. ஏன்னா யார் இது செய்தார்கள், ஏன் செய்தார்கள் என்று பார்த்தா, ஒரு வகையில் பணத்துக்கு கண்டு சொன்னாலுமே அவர்கள் அந்த இளைஞனை கொலை செய்யணும். இப்படியான பல கேள்விகள் இருக்குது. உண்மையாகவே இதெல்லாம் ஒரு பிள்ளையான விஷயம். இது இப்படியே தொடர்ச்சியாக நடந்தால் எல்லாருமே இரவில் பயணிக்கிறது இல்லை பகலில் பயணிக்கிறது கேள்விக்குறியாகுது. ஒரு பயங்கரமான நிகழ்வாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இங்கேயும் ஒரு சில இடங்களில் வாள்களை வச்சுக்கொண்டு பணங்கள் பறிக்கப்படாத செய்தி வந்திருக்குது. அதே நேரம் இப்போ ஒரு சில நாட்களுக்கு முன்னர் ஒருத்தர் ஏதோ ஒரு இடத்துல கோயில் கும்பிட்டுருக்கார். மோட்டர் வைக்க விட்டுட்டு கோயிலை கும்பிட்டுன இடத்துல மோட்டர் வைக்க அப்படி, அதாவது மோட்டர் சைக்கிள் ஸ்டார்ட்லைன் இருக்குது, அப்படியே எடுத்துக்கொண்டு போயிருக்காங்க. யார் எடுத்துன்னு தெரியாது. அப்படி வழிப்பறியல் ஆங்காங்கே நடந்து ஒன்றா இருக்குது. சங்கிலி பறிக்கிறது. இப்போ சில இடங்களில் ஊர் வழியே ஒவ்வொரு ஒழுங்கைகளையும் நடக்குது. சில இடங்களில் வீடு வழியை ஒரு ஊர் வழியை வீடுகளை நோட்டம் விட்டு, அதாவது வீடு பார்த்துட்டு எப்போ வீட்டுக்கார் வழியில் போயினோம், எங்கே பிள்ளையை பள்ளிக்கூடத்தால் ஏற்றிட்டு போயினோம், முறாக்கிட்டு போனோம் பார்த்துட்டு வீட்டிலே அந்த வீட்டுக்கு போகிறவர்களோட களவெடுக்கிற நிலையம் ஆங்காங்கே நடந்து கொண்டிருக்குது. அதே மாதிரி இது என்னத்துக்காண்டி நடந்ததுன்னு தெரியாது. இப்போ நாளைக்கு அதனுடைய தெளிவான விளக்கங்கள் செய்தியெல்லாம் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அங்கே இருக்கிற விசாரணைகள் இப்போ போய்கொண்டிருக்குது. ஆனால் இது கொலை என்று கழுத்து நெரிக்கப்பட்டு உயிரிழப்புன்றதை வச்சுக்கொண்டு கொலை என்று நாங்கள் அதை உறுதிப்படுத்திக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. உண்மையாகவே ஒரு அந்த நிகழ்வு அந்த பெற்றோருக்கு எப்படி இருக்குது. நாளைக்கு கனடாவில் நிற்க வேண்டிய பிள்ளை இன்றைய பொழுதில் அது நேற்றைய பொழுதில் இறந்திருக்குது. 20 லட்சம் பணத்தோடு போயிருக்கிறார். அப்போ இது யார் தெரிஞ்சவர்கள்லாம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நான் என்னுடைய பொதுவான கருத்தை சொல்கிறேன். நான் என்ன நிகழ்வுன்னு சொல்லி என்ன நடந்திருக்கும்னு சொல்லி நாளைக்கு நன்றைக்கு அதனுடைய இதுகள் பல இடங்களில் வரும். அது என்னென்னு சொன்னால், இது சரியான இதுகள் விசாரணையில் போய்கொண்டிருக்குது போலீஸ் விசாரணை. அதில் அதை வெளியில் வரும்.
இதான் சம்பவம். எல்லாருமே எச்சரிக்கையாக இருக்கணும். நான் இதை சொல்ல வர விஷயம் என்னென்னு சொன்னால் எல்லாரும் எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொன்னால் தனியாக பலர் வந்து தனியாக வேலைக்காண்டி பயணிக்கிறது, தனியாக ஒரு தங்களுடைய என்ன சொல்கிறது பேங்க் அலுவலாக போயினோம், அதாவது பணங்களை கொண்டு போவினோம், வேலையால் விட்டு போவினோம். ஏன்னா 20 லட்சத்துக்காண்டி ஒரு உயிரை கொலை செய்கிற அளவுக்கு துணிஞ்சவர்கண்டா இப்படியான நிலைப்பாடு பாருங்க. பலவிதமாக பார்க்கலாம். இது உதாரணம் பழி வாங்கலோ அல்லது பணத்துக்காண்டி தான் கொலை செய்கிறோம் அப்படிலாம் வந்து பலவிதமாக பார்க்கலாம். நான் நேற்றைய பொழுது நான் வேறு மாதிரி எல்லாம் ஜட்ஜ் பண்ணதான் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு கொலை என்றே முடிக்கப்படும். ஏன்னா களத்து நெரிக்கப்பட்டிருக்கு. இப்படி எங்களோட இடங்களில் இருக்கிற நிலப்பாடு இப்படி தான் இருக்கே இப்படி மாறிக்கொண்டிருக்குன்னு யோசிச்சாவே தலைவடிக்குது. அவ்வளோதுக்கு வந்து பயங்கரமாக இருக்குது. இப்போ நீங்கள் இப்போ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏராளமான வெளிநாட்டு உறவுகள் வந்து இங்கே வந்து எங்களோட ஊர்வலியை வந்து நிற்பீங்கள். உங்களோட சொந்தக்கார வீடுகள் பல இடங்களை பார்க்க ரசிக்கிறதுக்கு ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் பயணிப்பீங்கள். எல்லாருக்கும் நான் இதில் என்னுடைய சேனலில் சொல்ல வேண்டிய என்னென்னு சொன்னால் இந்த சம்பவத்தை வச்சுக்கொண்டு ஒரு உதாரணமாக நீங்களும் எல்லாரும் எச்சரிக்கையாக இருங்கோ. என்ற பல தொகையான பணங்களோடு நீங்கள் பயணிப்பியல், ஒவ்வொரு தேவைகளோட பயணிப்பியல். எங்கே இப்போ பணத்துக்காண்டி கொலை செய்கிறக்காண்டி பார்த்து கொண்டு இருப்பீங்க, பல்வேறுபட்ட காரணங்காண்டினாலும் உங்களை நோட்டம் விட்டு கொண்டு இருப்பார்கள். எச்சரிக்கையோடும் உங்களுடைய பயணங்களை உங்களுடைய உறவுகளோட சந்தோஷமாக கழியும் கொண்டு நான் இதை சொல்ல வலிக்கிறேன். எல்லாரும் எச்சரிக்கையோடு இருங்க. என்னுடைய சேனலில் வந்து பல வெளிநாட்டு உறவுகள் இருக்கிறோடைய நான் அதை தெரிவித்துக்கொள்கிறேன். இப்போ வந்து இங்கே வந்து அது ஒரு பிரச்சனையாக இருக்குது. அதே நேரம் வந்து இன்னொரு இதோடு நான் சேர்ந்து கதை கொண்ட ஒரு விஷயம் என்ன, பல இடங்களில் வந்து போதைப்பொருள் பாவனை காரணமாக வந்து இந்த இப்படியான செயற்பாடுகள் நடைபெறுது. உதாரணமாக சில இடங்களில் பார்த்தீங்கன்னா கசிப்பு பாவனை அதிகரிப்பால் வந்து அந்த கசிப்பு பாவிக்கிறாலே வந்து வேறு ஒரு சிந்தனையோடு இருக்கணும். அவருடைய மனிதம் என்ற செத்து வேறு ஒரு சிந்தனையோட பல குற்றச்செயல்களை வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கணும். அதே மாதிரி அதிகளவான பார்கள் பல இடங்களில் திறக்கப்பட்டிருக்குது. அதிகளவாக வந்து சிறுவர்கள் கூட போதை பொருட்களை பாவிக்கணும். அது புதுசான போதைப் பொருட்களை பாவிக்கணும் என்றால் அன்றாட செய்திகளை பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கே கஞ்சா கடத்தப்படுது, அங்கே இது கடத்தப்படுது, அங்கே இது பிடிபடுதுன்னு சொல்லி அதனுடைய தொடர்ச்சியான செய்தி வந்து நீண்டு கொண்டே போகுது. அப்போ அதால் வந்து அந்த பல குற்றங்களை செய்து கொன்ற இது வந்து நிகழ்ச்சி அடைஞ்சுட்டே போகுது. எல்லோரும் எச்சரிக்கையாக இருங்கோ. உங்களுடைய பயணங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. உதாரணத்துக்கு இந்த 27 வயது தம்பி நேற்றைய பொழுது இறந்திருக்கிறத வச்சுக்கொண்டு நான் சொல்கிறேன். எல்லாருமே வந்து எச்சரிக்கையாக இருங்கோ. அவருக்கு வந்து ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக்கொண்டு இந்த காணொலியை முடித்துக்கொள்கிறேன். ஓகே, இன்னொரு காணொலி உங்களை சந்திக்கும் வரை விடவர போகிறேன். என்று உங்கள் வெல்வ சுலக்ஷ். பாய் பாய்.